ओम शांति। 100% परफेक्ट भाग्य हो सकता है या नहीं हो सकता है? யாருக்காவது 100% பர்ஃபெக்டான பாக்கியம் ஏற்பட முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? பர்ஃபெக்டான பாக்கியம்னா என்ன? அவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள், கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே மிகச் சரியாக, மிகவும் விரும்ப தகுந்த வகையில் 100% பர்ஃபெக்டா இருக்க முடியுமா? नहीं हो सकता। நடக்க முடியாதா? என்ன நினைக்கிறீங்க? अच्छा, 100% परफेक्ट शरीर हो सकता है? சரி, ஓகே. இத சொல்லுங்க. யாருக்காவது 100% பர்ஃபெக்டான சரீரம் கிடைக்க முடியுமா? भाग्य में शरीर तो ठीक चाहिए ना, बीमारी के साथ थोड़ी भाग्य होता है। பாக்கியம் அப்படின்னா ஆரோக்கியமான உடல் தேவை இல்லையா? உடல் ஆரோக்கியமா இல்ல, நோயுற்று இருக்கு அப்படின்னா அது எப்படி பாக்கியம்னு சொல்ல முடியும்? 100% परफेक्ट शरीर हो सकता है? 100% ஆரோக்கியமான உடல் என்பது சாத்தியமா? 100% பர்ஃபெக்டான பாடி சாத்தியமா? हम श्योर ही नहीं है कि हम क्या बनाना चाहते हैं। நமக்கு என்ன வேணும், நாம என்ன உருவாக்க விரும்புறோம் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவே இல்லைன்னா எப்படி? हम कलयुग के ऐसे दौर से गुजर रहे हैं நாம கலியுகத்தின் ஒரு மோசமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். जहाँ कुछ 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 अचानक अचानक बातें आती जाती हैं। அங்க திடீர்னு நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடுது. अब तो ऐसा समय चल रहा है कि अभी सब ठीक है, अचानक अगले क्षण எப்படிப்பட்ட சமயம் நடந்துட்டு இருக்குன்னா, இப்ப எல்லாம் சரியா இருக்கும், திடீர்னு அடுத்த நொடியே அந்த விஷயம் தவறாக போகுது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம். सब कुछ बदल जाता है। அந்த அளவுக்கு நிலையான தன்மை என்பதே இல்லவே இல்ல. जब हम भाग्य की बात करते हैं तो हम ज्यादातर सब कुछ बाहर देखते हैं, ये परफेक्ट होना चाहिए, ये परफेक्ट होना चाहिए, ये परफेक्ट होना चाहिए। நம்ம பாக்கியம் அப்படின்னா என்னன்னு பேசும் பொழுது வெளிப்புற விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இது சரியா இருக்கணும், அது பர்ஃபெக்டா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், இப்படி எல்லாமே வெளிப்புற விஷயங்கள் பர்ஃபெக்டா இருக்கணும், அதுதான் பாக்கியம்னு நினைக்கிறோம். अच्छा, अभी स्टेज को देखना, ठीक है? ये मेरी जीवन है, ये स्टेज मेरी जीवन है इस समय, ठीक है? இப்போ உதாரணமா இந்த ஸ்டேஜ பாருங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். अब मुझे बताना मेरा परफेक्ट भाग्य कैसे होगा, या இப்போ நீங்க சொல்லுங்க, என்னுடைய பர்ஃபெக்டான பாக்கியம் என்பது என்ன? आपको आंसर देना है, ये मेरी जीवन है। சோ இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கிறேன் பாருங்க, இந்த ஸ்டேஜ் தான் என்னுடைய வாழ்க்கை. इस जीवन में ये कुर्सी बहुत इम्पोर्टेंट है, ये टेबल बहुत इम्पोर्टेंट है। அப்போ என்னுடைய பாக்கியம் பர்ஃபெக்டா இருக்கணும்னா நான் உட்கார்ந்துட்டு இருக்க இந்த நாற்காலி ரொம்ப முக்கியமானது, இந்த டேபிள் ரொம்ப முக்கியமானது, ये तो बहुत ही इम्पोर्टेंट है, इसके बिना तो काम नहीं होना है। இந்த மைக் ரொம்ப முக்கியமானது, மைக் இல்லைன்னா பேசவே முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் கேட்காது இல்லையா? बाकी ये सारी डेकोरेशन भी इम्पोर्टेंट है। இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அலங்காரங்களும் முக்கியமானதுதான். ये सब कुछ परफेक्ट है, लेकिन मेरा मन उतना परफेक्ट नहीं है। இப்போ இவை அனைத்தும் பர்ஃபெக்டா இருக்கு, ஆனால் என்னுடைய மனம் பர்ஃபெக்டா இல்லைன்னா तो आप मेरे भाग्य को परफेक्ट बोलेंगे? அப்போ நீங்க என்னுடைய பாக்கியத்தை பர்ஃபெக்ட்னு சொல்வீங்களா? बट सब कुछ परफेक्ट है जो मेरे पास है। இங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பர்ஃபெக்டா இருக்கு, लेकिन मेरा मन उतना परफेक्ट नहीं है। ஆனால் என்னுடைய மனம் மட்டும் பர்ஃபெக்டா இல்ல. आप मेरे भाग्य को परफेक्ट बोलेंगे? அப்ப நீங்க என்னுடைய பாக்கியத்தை பர்ஃபெக்ட்னு சொல்வீங்களா? हाँ या ना? ஆமா இல்ல ஏதாவது சொல்லுங்க. ना? अच्छा, இல்லை. अब दूसरा ऑप्शन है, இப்போ ரெண்டாவது ஆப்ஷன், यहाँ टेबल थोड़ी टेढ़ी है, இங்க டேபிள் கொஞ்சம் சரியா இல்ல, ஒரு கால் உடைஞ்சிருக்கு, கொஞ்சம் வளைஞ்சி கோணலா இருக்கு.
माइक तो आपने देखा है, वैसे मेरे मुंह तक लग गया, फिर भी आवाज नहीं आ रही ठीक से। மைக்கு சரியா இல்ல, என்னோட வாய் கிட்ட ரொம்ப க்ளோஸா வச்சிருக்கோம், ஆனாலும் சப்தம் சரியா கேட்க மாட்டேங்குது. कुर्सी भी ठीक ठाक ही है, நாற்காலியும் பரவாயில்ல, ஓகே, அந்த மாதிரி தான் இருக்கு, ரொம்ப சிறப்பாகலாம் இல்ல. फूल आधे मुरझा चुके हैं, இங்க வச்சிருக்கிற பூங்கொத்துல இருக்கிற பூக்கள் எல்லாமே பாதி வாடி போயிருக்கு. कारपेट थोड़ा सा गंदा हो चुका है, கார்பெட் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. सब कुछ थोड़ा सा परफेक्ट नहीं है, இங்க இருக்கிற எதுவுமே பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. लेकिन मेरा मन परफेक्ट है। ஆனால் என்னுடைய மனம் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு. तो मेरा भाग्य परफेक्ट है। அப்போ என்னுடைய பாக்கியம் பர்ஃபெக்ட்டா இருக்குமா? ध्यान से सोचना और ध्यान से बोलना। நல்லா சிந்தித்து பதில் சொல்லுங்க. பதில் சொல்றதுக்கு முன்னாடி நல்லா சிந்தித்து கவனமா பதில் சொல்லுங்க. पहले सब कुछ परफेक्ट था मेरे लिए, முதல் ஆப்ஷன்ல வெளியே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்ட்டா இருந்தது, ஆனா என்னுடைய மனம் மட்டும் பர்ஃபெக்ட்டா இல்லாம இருந்தது. लेकिन यहाँ परफेक्ट नहीं था, तो भी आपने कहा भाग्य परफेक्ट नहीं है। வெளியில எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருந்தாலும் கூட என் மனம் பர்ஃபெக்ட்டா இல்லாததுனால நீங்க என்னுடைய பாக்கியம் பர்ஃபெக்ட்டா இல்லைன்னு தான் சொன்னீங்க. और दूसरा है सब कुछ जो है लेकिन कभी कुछ कभी कुछ कभी कुछ। ரெண்டாவது ஆப்ஷன், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு, ஆனா சிறந்ததா இல்ல, பர்ஃபெக்ட்டா இல்ல. திடீர்னு ஏதாவது தவறா போயிடுது, திடீர்னு மைக் வேலை செய்யல, மேஜை அப்பப்ப ஆடிட்டு இருக்கு, நாற்காலி சௌகரியமா இல்ல. थोड़ा थोड़ा चलता रहता है, लेकिन कितना भी वो थोड़ा बहुत चल रहा हो, मन परफेक्ट है। வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா இல்லைன்னா கூட என்னுடைய மனம் மட்டும் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. तो मेरा भाग्य परफेक्ट है। அப்ப என்னுடைய பாக்கியம் பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? बताइए हाँ या ना। சொல்லுங்க, ஆமா இல்ல பதில் சொல்லுங்க. तो फिर परफेक्ट भाग्य बनाना कितना आसान है, कितना आसान है। ஆமாம். அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட்டான பாக்கியத்தை உருவாக்குவது எவ்வளவு சுலபமாயிடுச்சு பாருங்க. फिर आप क्यों सोचते हो कि परफेक्ट भाग्य नहीं बनना चाहिए। அப்புறம் நீங்க எதுக்கு நினைக்கிறீங்க பர்ஃபெக்ட்டான பாக்கியம் உருவாக்குவது என்பது சாத்தியமில்லாதது அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா ஆரம்பத்துல கேள்வி கேட்கும் பொழுது எல்லாரும் மௌனமா இருந்தீங்கல்ல, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்க முடியுமா அப்படின்னா நீங்க பதில் சொல்லாம மௌனமா இருந்தீங்க. இப்ப சொல்லுங்க, பர்ஃபெக்ட்டான பாக்கியத்தை உருவாக்குவது என்பது சாத்தியம்தானே? दो शक्तियां हैं, एक बाह्य जगत और उस बाह्य जगत को இரண்டு சக்திகள் இருக்கு, ஒன்று வெளி உலக சக்திகள், अनुभव करने वाली मैं आत्मा। இன்னொன்று அந்த வெளிப்புறமான சக்திகளை அனுபவம் செய்யக்கூடிய நான் ஆத்மா. நான் இரண்டாவது சக்தி, உள்புறமான சக்தி. क्योंकि हम भूल गए कि मैं आत्मा हूं, ஆனா நாம ஆத்மாக்கள் என்பதையே நாம மறந்துட்டோம். तो मैंने सोचा मेरा भाग्य मतलब सब कुछ परफेक्ट होना चाहिए। அதனால நான் என்ன நினைச்சேன், வெளியே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா என்னோட பாக்கியம் பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். सब कुछ परफेक्ट मतलब मेरा शरीर परफेक्ट होना चाहिए, मेरा काम परफेक्ट होना चाहिए, मेरे बच्चे परफेक्ट होने चाहिए, मेरा मकान परफेक्ट होना चाहिए। எல்லாமும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா என்ன நினைச்சோம், என்னுடைய உடல் பர்ஃபெக்ட்டா இருக்கணும், என்னுடைய தொழில் வேலை எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் பர்ஃபெக்ட்டா இருக்கணும், என்னுடைய வீடு பர்ஃபெக்ட்டா இருக்கணும், सब कुछ परफेक्ट है। எல்லாமும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். இப்படி வெளிப்புற விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருந்தாதான் என்னுடைய பாக்கியம் பர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். आपको पता है इस समय भी दुनिया में कई लोग ऐसे हैं जिनका ये सब कुछ परफेक्ट है। உங்களுக்கு தெரியுமா, கலியுகத்தின் இந்த நேரத்தில கூட உலகத்துல நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. வெளிப்புற வசதிகள் எல்லாமே, உடல், வேலை, தொழில், குழந்தைகள், அவங்க வாழ்க்கையில எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. सब कुछ परफेक्ट है,
लेकिन तो भी वो अंदर संतुष्ट नहीं है। இருந்தாலும் உள்ளே அவங்க திருப்தியாக இருப்பதில்லை. तो भी अभी भी चाहिए 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 और चाहिए और चाहिए और चाहिए और चाहिए। இவ்வளவு இருந்தும் கூட இன்னமும் வேணும் வேணும் வேணுங்கிற ஆசைகள் தான் இருக்கு அவங்க கிட்ட. अपने अपने हेलीकॉप्टर है उनके पास। ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்க அவங்களுக்கான தனிப்பட்ட ஹெலிகாப்டர், சார்ட்டர்ட் பிளேன்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கிட்ட எல்லாமும் இருக்கு. सब कुछ है लेकिन अभी भी संतुष्टता नहीं है। இருந்தாலும் அவங்க திருப்தியாக இல்லை. और चाहिए और चाहिए और चाहिए। இன்னமும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிதான் இருக்கிறாங்க. और जब संतुष्टता नहीं तो खुशी नहीं, திருப்தி இல்லைன்னா சந்தோஷமும் இருக்காது. और खुशी नहीं तो सब कुछ है फिर भी ऐसे है। சந்தோஷம் இல்லைன்னா எல்லாமும் இருந்தும் கூட வேணும் வேணும்னு கேக்குற லைன்ல தான் அவங்களும் நிக்கிறாங்க. அவங்களோட கைகள் எப்படி இருக்கு? இன்னும் வேணும் இன்னும் வேணும். और कुछ होते हैं जिनके पास कुछ कुछ सब कुछ ठीक ठाक है, ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில எல்லாமும் குறைவாகத்தான் இருக்கு. लेकिन कहते हैं हम संतुष्ट, मुझे किसी से कुछ नहीं चाहिए। ஆனா என்ன சொல்றாங்க? நான் திருப்தியா இருக்கேன், எனக்கு யார்கிட்ட இருந்தும் எதுவுமே வேண்டாம், இப்படியும் சொல்றாங்க. हम सबको देने वाली आत्मा है, हम तो सिर्फ सेवा करते हैं। நான் கொடுக்கக்கூடிய ஆத்மா, நான் எல்லோருக்கும் சேவை செய்யக்கூடிய ஆத்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. उनके हाथ ऐसे होते हैं। அவர்களுடைய கைகள் கொடுப்பது போல இருக்கு. तो किसको ज्यादा भाग्यशाली बोलेंगे? जिसका அப்போ யாரை அதிக பாக்கியசாலின்னு சொல்வீங்க? हाथ ऐसे, हाथ मतलब बुद्धि रूपी हाथ ऐसे वाला। யாருடைய கைகள் கொடுப்பது போல இருக்கோ அவங்களா, இல்ல யாருடைய கைகள் கேட்பது போல இருக்கே அவங்களா? கைகள்னா புத்தி என்ற கைகள், இந்த ஸ்தூலமான கைகள் கிடையாது. या ऐसे वाला? कैसा वाला चाहिए? ऐसे वाला। तो श्रेष्ठ भाग्य अर्थात யாருடைய கைகள் கொடுப்பது போல இருக்கோ அவங்கதான் அதிக பாக்கியசாலிகள். श्रेष्ठ भाग्य अर्थात ये नहीं कि मेरे पास और पैसा, मेरे पास और पैसा, मेरा शरीर और परफेक्ट, मेरे बच्चे और परफेक्ट। மிக உயர்ந்த பாக்கியம் அப்படின்னா இது கிடையாது. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்னுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு, என்னோட குழந்தைகள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. नहीं, हम कलयुग के समय से गुजर रहे हैं। அப்படி கிடையாது. நாம இப்போ கலியுகத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். मौसम जैसा होता है परिस्थितियां वैसे ही आएंगे। தட்ப வெப்பநிலை எப்படி இருக்கோ அப்படிதான் சூழ்நிலைகளும் இருக்கும். अगर सर्दी का मौसम है तो ठंड होगी ही। குளிர் சமயமா இருந்தா எல்லா இடமும் குளிர்ச்சியாகத்தானே இருக்கும். हम नहीं बोल सकते ठंड क्यों हो रही है। அப்போ நாம இப்படி கேட்க முடியாதுல்ல, ஏன் இவ்வளவு குளிருது? ஏன்னா இது குளிருக்கான பருவ காலம். बारिश के मौसम में हम नहीं बोल सकते बारिश क्यों हो रही है। மழை காலத்துல நம்ம சொல்ல முடியாதுல்ல, ஏன் மழை பெய்யுது ஏன் மழை பெய்யுதுன்னு. कोविड के समय हम ये नहीं बोल सकते कोविड क्यों है। கோவிட் வந்த நேரத்துல ஏன் கோவிட் வந்தது ஏன் கோவிட் வந்ததுன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. लेकिन ஏன் எல்லாருக்கும் நோய் வந்ததுன்னு நம்ம கேட்க முடியாதுல்ல, ஏன்னா அது கோவிடுக்கான நேரம். जब कलयुग का समय चलता है तो बाहर सारी चीजें परफेक्ट हो ये जरूरी नहीं है। எனவே கலியுகத்துக்கான சமயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. आज परफेक्ट है, अचानक कल बदल सकती है। இன்னைக்கு பர்ஃபெக்டா இருக்கும், நாளைக்கு அதுல மாற்றம் வந்துடும். बाह्य, लेकिन कलयुग में रहते हुए भी मेरा मन सत्युग हो ये हो सकता है। நாம உடலால கலியுகத்துல இருந்தாலும் நம்முடைய மனம் சத்யுக மனமாக இருக்க முடியும். ये हो सकता है। क्यों हो सकता है? இது சாத்தியம்தான். ஏன் சாத்தியம்னா क्योंकि वो एक ही चीज है जो सिर्फ और सिर्फ मेरे कंट्रोल में है।
ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அது என்னன்னா என்னுடைய மனம். उसके ऊपर दुनिया का प्रभाव नहीं पड़ता है. என்னுடைய மனதின் மீது உலகத்தில் உள்ள விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. आज शरीर है, आप कितना भी इसका ध्यान रखो, இன்னைக்கு நம்ம கிட்ட உடல் இருக்கு. நம்ம இந்த உடலை எவ்வளவுதான் கவனித்து கொண்டாலும் कभी हवा दूषित है, कभी पानी में कुछ हो गया, சில சமயம் காற்று மாசுபட்டிருக்கு, சில சமயம் தண்ணீர் தூய்மை இல்லாம இருக்கு, कभी सब्जी में कोई केमिकल था, சில சமயம் நாம வாங்குற காய்கறிகளில் கெமிக்கல்ஸ் கலந்திருக்கு. और कुछ नहीं तो कोविड आ गया सृष्टि पर. எதுவுமே இல்லைன்னா உலகத்துல கோவிட் பேண்டமிக் வந்துருது. अपने कंट्रोल में तो नहीं था ना. எனவே எந்த விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல இல்லையா? வெளிப்புற விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. लेकिन आज भाग्य की डेफिनेशन को चेंज करना, ஆனால் இன்று நாம என்ன செய்ய போறோம்? பாக்கியம் என்பதற்கான அர்த்தத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க போறோம். मेरा भाग्य मतलब मेरा भाग्य. என்னுடைய பாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆத்மாவாகிய என்னுடைய பாக்கியம் मेरा भाग्य, எனக்குள்ளதான் இருக்கு. मेरा भाग्य परफेक्ट होना मतलब என்னுடைய பாக்கியம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, चाहे कुछ भी कैसा भी हो, मैं आत्मा भरपूर, வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆத்மாவாகிய நான் முழுமையாக நிறைந்தவனாக இருக்கேன். पैसा भरपूर नहीं, मैं आत्मा भरपूर. பணத்தினால் நிறைந்தவர்கள்னு கிடையாது, நான் ஆத்மா நிறைந்தவனாக இருக்கேன். मैं आत्मा शक्तिशाली, நான் சக்திசாலி ஆத்மா. और जो आत्मा भरपूर होगी वो सदा ऐसे होगी. எந்த ஆத்மா நிறைந்த ஆத்மாவாக இருக்கோ அவங்க எப்பொழுதுமே கொடுப்பவர்களாக இருப்பார்கள். और जिसके पास सब कुछ है लेकिन आत्मा भरपूर नहीं तो वो सदा ऐसे होंगे. அதே ஒருத்தர்கிட்ட வெளிப்புற விஷயங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு, ஆனா ஆத்மா முழுமையாக இல்ல, நிறைஞ்சிருக்கல அப்படின்னா அவங்க வேணும் வேணும் அப்படிப்பட்ட நிலையில தான் இருப்பாங்க. तो हमें कौन सा वाला बनना है, ऐसे वाला या ऐसे वाला? நாம எப்படி ஆகணும்? கொடுப்பவர்களாகவா இல்லை கேட்பவர்களாகவா? दिखाओ हाथ, दिखने थे मुझे आपके हाथ. कैसे वाला बनना है, ऐसे वाला. எல்லாரும் அவங்க அவங்க கைகளை காண்பீங்க. கொடுப்பது போல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். इसीलिए दिया जलाते हैं. அதனால்தான் நாம விளக்கு ஏற்றுகிறோம். दिया मतलब ही दिया. விளக்கு அப்படின்னா தியான்னு அர்த்தம். தியானாலே கொடுப்பது. दिया मतलब टू गिव, देना, दिया. और हर समय हमने बचपन से सुना था, जब तक दिया जलता रहेगा तब तक सब कुछ शुभ होगा. சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், எது வரைக்கும் தீபம் எரிந்து கொண்டிருக்கிறதோ அவ்வளவும் அது மங்களகரமானது. விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கையில எல்லா மங்களமும் உண்டாகும். दिया बुझा तो अशुभ हो जाएगा. ஆனா விளக்கு அணைந்து விட்டால் வாழ்க்கையில் அமங்கலம் உண்டாகும். இப்படி நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு வந்திருக்கோம். तो हम क्या करते हैं, घर में दिया जलाते हैं அதனால நாம் என்ன செய்தோம்? வீட்டுல விளக்கேத்துறோம். और थोड़ा सा वो हिलने लगता है तो उसको बचाने जाते हैं. அது காற்றில் அலை பாய்ந்தாலும் உடனே கைகளை வச்சு அதை பாதுகாக்கிறோம். वो वाला दिया अगर बुझ भी जाए तो कुछ नहीं होता. அந்த விளக்கு அணைந்தால் ஒன்றும் நடந்து விடாது. देखो सारे बुझ गए, चले गए अंदर दिया है. இப்ப கூட இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளக்கேத்தினோம், இப்ப எல்லாமே அணைஞ்சுதான் போயிருக்கு. ये वो सिंबॉलिक होता है. वो அது உண்மையில் அந்த விளக்கை அந்த தீபத்தை சொல்லல, சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. हमें जीवन जीने का तरीका सिखाता है. வாழ்க்கை வாழ்வதற்கான முறையை சிம்பாலிக்கா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. कि दिया, मैं आत्मा देने वाली शक्ति हूँ. தீபம் அப்படின்னா நான் ஆத்மா, கொடுக்கக்கூடிய ஆத்மா. ये दिया जब बुझ जाता है ना तब जीवन अशुभ होता है. இந்த ஆத்ம தீபம் கொடுப்பது என்ற நிலையில் இருந்து மாறிடுச்சுன்னா, ஆத்ம ஒளி குன்றிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அமங்கலமாக ஆகிவிடும். ये दिया जलता रहे कि मैं सबको देने वाली आत्मा हूँ.
எனவே நான் ஆத்மா கொடுப்பவனாக இருக்கணும். அந்த ஒளி வந்து எப்பொழுதுமே ஏற்றப்பட்டிருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். मुझे किसी से कुछ चाहिए नहीं, எனக்கு யாரிடமிருந்தும் எதுவும் தேவையில்லை. நான் எப்பொழுதுமே கொடுப்பவனாக இருக்கேன். இங்க பெறுவது கொடுப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்தூலமான பொருட்களை சொல்லவில்லை. சாந்தி கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், குணங்களை கொடுக்கணும், சக்திகளை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும். देना देना और देना. நான் ஆத்மா எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். और जो देने वाला होगा उसका भाग्य सदा परफेक्ट. இப்படி கொடுப்பவராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாக்கியம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். सदा परफेक्ट, क्योंकि इच्छाएं, एक्सपेक्टेशंस, हर्ट, नाराजगी, उदासी, ये सब फिनिश्ड. ஏனென்றால் ஆசைகள், எதிர்பார்ப்புகள், காயப்படுவது, கோபம், துக்கப்படுவது எல்லாமே முடிந்து போய்விடும். ये सब फिनिश्ड. तो हम रेडी हैं परफेक्ट भाग्य के लिए? அப்போ நாம எல்லாரும் பர்ஃபெக்டான பாக்கியத்துக்கு ரெடியா? परफेक्ट भाग्य मतलब ये नहीं कि मेरा शरीर परफेक्ट होगा. பர்ஃபெக்டான பாக்கியம்னா என்னுடைய சரீரம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல. लेकिन परफेक्ट भाग्य मतलब शरीर कितना भी बीमार, मैं परफेक्ट हूँ उसका इम्परफेक्ट शरीर के अंदर. பர்ஃபெக்டான பாக்கியம்னா சரீரம் எவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நான் ஆத்மா பர்ஃபெக்டா இருக்கேன். और ऐसे लोग हमें मिलते हैं सारा दिन. அப்படிப்பட்டவங்களை நாம நாள் முழுக்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். आप सब किसी को जानते होंगे जिसको 100 बुखार है. உங்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை தெரிந்திருக்க கூடும். யாருக்கு வந்து ஜுரம் 100 டிகிரி இருக்கும். लेकिन वो कहेगा हाय मैं बीमार मैं बीमार मैं बीमार मैं बीमार. ஆனா அவங்க புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு நோய் வந்துடுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை. இப்படி शरीर को क्या हुआ है? सिर्फ 100 बुखार. உடலுக்கு என்ன ஆச்சு? வெறும் 100 டிகிரி ஜுரம், அவ்வளவுதான். लेकिन आत्मा कितनी परेशान है, दुखी है. ஆனா ஆத்மா எவ்வளவு துக்கமா இருக்கு, நிறைய துக்கமா இருக்கு. उसके भाग्य को क्या कहेंगे? அவருடைய பாக்கியத்தை பற்றி என்ன சொல்றது? और किसी को आप मिलेंगे जिसको कैंसर की लास्ट स्टेज है. அதே போல சில பேரை பார்த்திருப்பீங்க, அவங்களுக்கு கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜா இருக்கும். लेकिन चेहरा इतना खुशहाल है. ஆனா அவங்களுடைய முகம் ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? कहते क्या फर्क पड़ता है, जब तक जी रहे हैं मौज में जीना चाहिए, फिर आगे जाएंगे वो भी खुशी से जाएंगे. எல்லாம் நல்லாதான் இருக்கு, என்னப்பா பெரிய வித்தியாசம், எது வரைக்கும் வாழ்றோமோ அது வரைக்கும் சந்தோஷமா கொண்டாட்டமா இருந்துட்டு போகணும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஒருவேளை இறந்துட்டா கூட என்ன, அடுத்த வாழ்க்கையிலயும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன், அப்படிதான் சொல்றாங்க. डरने की क्या बात है? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. कौन सा भाग्य ज्यादा श्रेष्ठ है? இப்ப இந்த 2 பேரையும் பாருங்க, யாருடைய பாக்கியம் மிக உயர்ந்ததா இருக்கு? कौन सा भाग्य ज्यादा श्रेष्ठ है? முதலாம் அவருக்கு வெறும் 100 டிகிரி ஜுரம் தான். இரண்டாம் அவருக்கு கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜ். 2 பேர்ல யாருடைய பாக்கியம் உயர்ந்தது? வெளிப்புறமா பார்த்தோம்னா கேன்சர் வந்தவங்களை நாம துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க மனசு எப்பொழுதுமே சந்தோஷமா தான் இருக்கு, உள்ள பயம் கவலை இல்லவே இல்லை. அந்த முதலாமவர் வெறும் 100 டிகிரி ஜுரம் தான், எப்ப வேணாலும் அது சரியாயிடும். ஆனா எவ்வளவு துக்கத்துல இருக்காங்க. அப்ப அவங்கள பாக்கியசாலின்னு சொல்ல முடியுமா? भाग्य को कभी भी बाहर नहीं चेक करना है. எனவே பாக்கியத்தை செக் பண்ணணும்னா வெளிப்புற விஷயங்களை வச்சு எடை போடக்கூடாது. कुछ हैं जिनके पास इतना धन है लेकिन सोच छोटी है. சில பேர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கும், செல்வத்தால செழிப்பா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய சிந்தனை ரொம்ப சிறியதாக இருக்கும். कहते नहीं कम है. அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? பத்தல, குறைவா இருக்கு, எனக்கு இன்னும் வேணும். और चाहिए, आज इतना नुकसान हो गया, उसने मेरा आज इतना नहीं दिया. இன்னைக்கு வந்து ரொம்ப நஷ்டமாயிடுச்சு, எனக்கு எவ்வளவு தரணுமோ அவங்க அவ்வளவு பே பண்ணவே இல்ல. खुश नहीं रहते. அதாவது அவங்க சந்தோஷமாவே இல்ல. और किसी के पास बहुत कम है अमाउंट में, कहते भरपूर है. ஆனா சிலர்கிட்ட ரொம்ப குறைவான பணம் தான் இருக்கும், ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க கிட்ட நிறைஞ்சிருக்கு. रोज
दाल रोटी खा रहे हैं, प्रभु के गुण गा रहे हैं, और क्या चाहिए हमारे को लाइफ के अंदर। டெய்லி சாப்பிடுறதுக்கு பருப்பும் சாதமும் கிடைக்குது, அத சாப்பிடுறேன், பிரபுவோட மகிமையை பாடுறேன், வேற என்ன வேணும் வாழ்க்கையில அப்படி சொல்றாங்க. तो भाग्य किसका श्रेष्ठ करेंगे? எனவே இந்த 2 பேர்ல யாருடைய பாக்கியம் சிறந்ததுன்னு சொல்லுவீங்க? लेकिन क्योंकि हम भूल गए कि मैं कौन हूँ, ஏன்னா நாம யாருங்கிறதையே மறந்துட்டோம். हम भाग्य को बाहर ढूंढते गए। அதனால பாக்கியத்தை வெளியே தேட ஆரம்பிச்சிட்டோம். कलयुग के अंतिम समय में बाहर परफेक्ट हो पता नहीं, கலியுகத்தோட இந்த இறுதி கட்டத்துல வெளிப்புற விஷயங்கள் பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், அது நமக்கு தெரியாது. कि बाहर हमारे कंट्रोल में नहीं, ஏன்னா வெளிப்புற விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. लेकिन ये परफेक्ट हो वो कंप्लीटली हमारी चॉइस है। ஆனால் மனம் பர்ஃபெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. वो पावर हमें क्रिएट करने हैं। அந்த சக்தியை நாம ஏற்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும். रेडी वो पावर क्रिएट करने के लिए? அந்த சக்தியை உருவாக்குறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா? ஏன்னா நீங்க பர்ஃபெக்டான பாக்கியம் வேணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? आपको चाहिए ना परफेक्ट भाग्य बनाना। फर्स्ट इक्वेशन, அப்போ முதல் ஈக்குவேஷன், ये होमवर्क है, आज से हमने करते जाना है। சோ இது இன்றிலிருந்து நாம செய்ய வேண்டிய முதல் வீட்டு பாடம், ஹோம்வொர்க். फर्स्ट इक्वेशन, कभी भी किसी भी परिस्थिति में, चाहे परिस्थिति एक छोटी सी चीज हो, சோ முதலாவது ஈக்குவேஷன், எந்த நேரத்திலும் எந்த விதமான சூழ்நிலையிலும், சூழ்நிலை ரொம்ப சின்ன விஷயமாவும் இருக்கலாம், या परिस्थिति बहुत बड़ी बात हो, இல்லை ரொம்ப பெரிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம், वो सिर्फ एक प्रॉब्लम है। சூழ்நிலை என்பது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். जैसे हम स्कूल में इक्वेशन सीखते हैं, ஸ்கூல்ல கூட நம்ம கணக்கு பாடத்துல ஈக்குவேஷன், சமன்பாடுகள் கற்றுக்கொண்டோம் இல்லையா? हमें सिर्फ इक्वेशन पढ़ के जाना है एग्जाम में। நம்ம ஸ்கூல்ல ஈக்குவேஷன்ஸ் படிச்சுட்டு போனாலே போதும் எக்ஸாம்க்கு. प्रॉब्लम तो कोई भी आ सकती है, கேள்விகள் எப்படி வேணாலும் வரலாம், சம்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஈக்குவேஷன் யாருக்கு தெரியுமோ அவங்க எந்த கேள்வி வந்தாலும் ஈஸியா கணக்கு போட்டு முடித்து விடுவார்கள், சரியான விடையை கொண்டு வந்து விடுவார்கள். प्रॉब्लम हमें पहले नहीं पता, इक्वेशन पता है। கேள்வி என்னங்கிறது நமக்கு முதல்லயே தெரியாது, ஆனா ஈக்குவேஷன், சமன்பாடுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்லயே தெரிஞ்சு வச்சிருப்போம். इक्वेशन राइट हो, हम प्रॉब्लम को सॉल्व कर लेंगे। ஈக்குவேஷன் கரெக்டா இருந்தா கணக்கு ப்ராப்ளம் எதுவானாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். लेकिन अगर इक्वेशन ही रॉन्ग हुई, ஆனா ஈக்குவேஷனே தவறாக இருந்தால் तो छोटी से छोटी प्रॉब्लम में भी हम फेल हो जाएंगे, क्योंकि சின்ன சின்ன சம்ஸ் வந்தா கூட நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். मेरी इक्वेशन ही रॉन्ग थी। ஏன்னா ஈக்குவேஷனே தவறா போயிடுச்சு இல்ல. तो लाइफ की सबसे इम्पोर्टेंट इक्वेशन அதே போல வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன், जो हमने रॉन्ग कर दी है, அந்த ஈக்குவேஷனை நம்ம தவறாக ஆக்கி விட்டோம், की वजह से हर छोटी बात बड़ी प्रॉब्लम लगने लग गई है। அதனாலதான் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பெரிய பிரச்சனை போல தோணுது. वो इक्वेशन है, हमने सोचा उनकी प्रभाव, उनका व्यवहार, वो बात मेरे मन की स्थिति को बनाती है। அந்த ஈக்குவேஷன் என்னன்னா, நம்ம என்ன ரைட்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா, மற்றவர்களுடைய வார்த்தைகள், மற்றவர்களுடைய நடந்து கொள்ளும் முறை என்னுடைய மனநிலையை உருவாக்குகிறது, இப்படி நம்ம ஒரு தவறான ஈக்குவேஷனை நம்பிட்டு இருக்கோம். और इसलिए हमारी आजकल भाषा क्या हो गई है, அதனால்தான் இன்னைக்கு நாம பேசும் முறை எப்படி ஆயிடுச்சு, उसकी वजह से मैं परेशान हूँ, இவராலதான் நான் கவலையா இருக்கேன், இவராலதான் நான் தொந்தரவுக்கு உள்ளாகி இருக்கேன், उसकी वजह से मुझे चिंता है, இவர்னாலதான் எனக்கு மனசுல துக்கம், उसने ऐसा कर दिया इसलिए मैं दुखी हूँ, அவர் அந்த மாதிரி பண்ணாரு அதனால நான் வருத்தமாயிட்டேன், उसकी वजह से मैं खुश हूँ, அதே போல இவங்களாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன், उनकी वजह से मैं शांत हूँ। இவங்களாலதான் நான் நிம்மதியா இருக்கேன். मतलब सबको जो यहाँ है वो किसकी वजह से है? அப்ப என்ன அர்த்தம்? எனக்குள்ள ஏற்படுகிற எல்லா விஷயங்களும், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள் எல்லாமும்
மற்றவர்களால உருவாக்கப்படுகிறது. ये एक इक्वेशन गलत हो गई है. இந்த ஈக்குவேஷன் தான் தப்பாயிடுச்சு. आज इस इक्वेशन को चेंज करते हैं. நம்ம இவ்வளவு நாளா இந்த ஈக்குவேஷனை சரின்னு நினைச்சிட்டு இருந்தோம். என்ன ஈக்குவேஷன்? என்னுடைய மனநிலை மற்றவர்கள் நடந்து கொள்ளும் முறை, மற்றவர்கள் பேசும் முறையை சார்ந்திருக்கிறது. இவங்களாலதான் நான் துக்கமா இருக்கேன், இவங்களாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படி நம்ம நினைக்கிற இந்த ஈக்குவேஷன் தவறு. இன்னைக்கு நாம அந்த ஈக்குவேஷனை மாற்றிக்கொள்ள போகிறோம். அதாவது தவறானதை சரியாக்கி கொள்ள போகிறோம். और जैसे ही इक्वेशन चेंज हुई, आपकी लाइफ की सारी प्रॉब्लम्स बड़ी से बड़ी भी बहुत छोटे होकर ऐसे खत्म हो जाएगी. எப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை மாத்திக்கிறோமோ அப்போ வாழ்க்கையில வரக்கூடிய மிக மிக பெரிய பிரச்சனைகள் கூட சுருங்கி போயிட்டு ஒரு நாள் முடிந்தே போய்விடும். क्योंकि इक्वेशन करेक्ट होने चाहिए. ஏன்னா ஈக்குவேஷன் நமது இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. अब चेक करें, अगर कोई आपके साथ गलत व्यवहार करता है, நீங்க செக் பண்ணி பாருங்க, யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட தவறா நடந்துக்கிறாங்க. क्या आप शांति और स्थिरता से उसका जवाब दे सकते हैं? நீங்க சாந்தமாக இருந்து ஸ்திரத்தன்மையோடு இருந்து அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? पॉसिबल है. அவங்க உங்ககிட்ட தவறா நடந்துக்கிறாங்க, ஆனா நீங்க சாந்தி ஸ்திரத்தன்மையோடு இருந்து அவங்க கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? है पॉसिबल, नॉट पॉसिबल? இது சாத்தியமா இல்லையா? है या नहीं है? है. சாத்தியம்தான். देना चाहिए या नहीं देना चाहिए? நம்ம சாந்தியோடு ஸ்திரத்தன்மையோடு இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணணுமா வேண்டாமா? क्योंकि कई लोग बोलते हैं मैं क्यों चुप रहूं, ஏன்னா சில பேர் இப்படியும் கேக்குறாங்க, நான் ஏன் சும்மா இருக்கணும், मैं ही क्यों चुप रहूं, நான் மட்டும் ஏன் பேசாம இருக்கணும், चुप रहूं तो कितनी बार मैं ही रहूं, उतनी बार रहे जितनी बार अपना श्रेष्ठ भाग्य बनाना चाहते हैं. जिस दिन गवाना चाहते हैं उस दिन जोर से जवाब दे देना. எத்தனை தடவை நானே சும்மா இருக்கிறது? இதற்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்லலாம்னா, எது வரைக்கும் நீங்க உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க சாந்தமா இருங்க. இதுதான் பதில். என்னைக்கு நீங்க உங்க பாக்கியத்தை தொலைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க அந்த மனிதர்கிட்ட கத்துங்க, சத்தம் போடுங்க. सिंपल बात है. பாருங்க, எது வரைக்கும் உங்க பாக்கியம் உயர்ந்ததா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்க உங்ககிட்ட தவறா நடந்துக்கிறவங்க கிட்ட கூட சாந்தமா இருங்க. என்னைக்கு என்னோட பாக்கியத்தை தொலைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ப நீங்களும் அவங்க கிட்ட சத்தம் போடலாம். இவ்வளவுதான், இது சிம்பிள். हम दूसरों के लिए नहीं चुप हो रहे. நாம மத்தவங்களுக்காக அமைதியா இருக்கல. हमें लगता है एहसान कर रहे हैं हम दूसरे के ऊपर शांत रह. நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம சாந்தமா இருந்து மத்தவங்களுக்கு சாதகமா நடந்துக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். हम जो कुछ कर रहे हैं सिर्फ और सिर्फ किसके लिए कर रहे हैं? நாம என்ன செய்யறோமோ அது நமக்காக மட்டுமே செய்யறோம். யாருக்காக செய்யறோம்? நமக்காக செய்யறோம். क्योंकि जैसे ही कोई कुछ करता है और हम रिएक्ट करते हैं, பாருங்க, யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் பொழுது நாமளும் ரியாக்ட் பண்றோம், அதாவது உணர்ச்சி வசப்படுறோம். उस पर तो असर होता है कि नहीं होता हमें पता नहीं. அப்போ அவங்க மேல அதனுடைய பாதிப்பு ஏற்படுதா இல்லையா அது நமக்கு தெரியாது. लेकिन हम बहुत कुछ यहाँ गवा देते हैं. ஆனால் நமக்குள்ளே நாம நிறைய சக்திகளை இழக்கிறோம். अब इसको एक बैटरी की तरह समझना, इसको विजुअलाइज करो. यहाँ एक बैटरी है. நீங்க ஆத்மாவை ஒரு பேட்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நெற்றிக்கு நடுவில் ஆத்மா ஒரு பேட்டரி போல இருக்கு. श्रेष्ठ भाग्य मतलब ये बैटरी कैसे होनी चाहिए? உயர்ந்த பாக்கியம் அப்படின்னா இந்த ஆத்மா பேட்டரி எப்படி இருக்கணும்? परफेक्ट. பர்ஃபெக்டா இருக்கணும், ஃபுல்லா இருக்கணும், ஃபுல்லி சார்ஜ்டா இருக்கணும். सारा दिन में हम कौन सी चीजें ऐसे करते हैं जिससे ये बैटरी थोड़ी सी टिप 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 फटती जाती है? நாள் முழுக்க நாம எந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யறோம், அதனால இந்த ஆத்மா பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து கொண்டே இருக்கு. நாம செய்யக்கூடிய விஷயங்களினால் ஆத்மாவில் உள்ள பேட்டரி, ஆத்மாவில் உள்ள சக்தி டக்கு டக்கு டக்குன்னு குறைஞ்சிட்டே போகுது. जितनी ये बैटरी कम होती जाएगी उतना हम अपना भाग्य गवा रहे हैं. सब कुछ होगा लेकिन सुकून नहीं होगा. எந்த அளவுக்கு ஆத்மா பேட்டரி சக்தியை இழந்துகிட்டே போகுதோ
அந்த அளவுக்கு நம்ம பாக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும். ஆனா உணர்வு பூர்வமான சௌகரியம், அந்த எமோஷனல் கம்ஃபர்ட், உள்ளே அந்த உள்ளார்ந்த அமைதி சுகம் என்பது நம்மால அனுபவம் பண்ணவே முடியாத ஒன்றாக ஆகிவிடும். खुशी नहीं होगी, संतुष्टता नहीं होगी, நம்மால மகிழ்ச்சி அனுபவம் பண்ண முடியாது, திருப்தியை அனுபவம் பண்ண முடியாது. क्योंकि मैंने इस बैटरी को गवाया. ஏன்னா நான் அந்த பேட்டரியில இருக்க சக்தியை இழந்துகிட்டே இருக்கேன். आप चेक करिए और बताइए हम सारा दिन में कौन सी चीज ऐसे करते हैं जिससे ये बैटरी थोड़ी सी कम होती है. நீங்க செக் பண்ணி பாருங்க, நாள் முழுக்க என்ன மாதிரியான உணர்வுகளை நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம், எந்த மாதிரி உணர்வுகளை நாம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதனால இந்த பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமா சக்தியை இழந்துகிட்டே இருக்கு. 2-4 चीजें बताओ ताकि हम 2-4 तो आज पूरी करें. चैप्टर कौन से खत्म करने हैं? 2-3 விஷயங்களாவது சொல்லுங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு நம்ம அந்த 2-3 விஷயங்களை பினிஷ் பண்ணிடலாம். कौन से हमारे संस्कार इस बैटरी को थोड़ा सा घटाते हैं? நம்முடைய ஆத்மா பேட்டரியை சக்தி இழக்கக்கூடிய எந்த சமஸ்காரங்கள் நம்ம கிட்ட இருக்கு சொல்லுங்க. बताइए, आपने बताना है. நீங்க தான் இதை சொல்லணும். कोई भी बता सकता है? हाँ जी. कंपैरिजन 1. அப்ப கூட்டத்துல இருந்து சொல்றாங்க கம்பாரிசன், அதாவது மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறது. बहुत इंपॉर्टेंट. कंपैरिजन लिस्ट बनाना अपने होमवर्क की. இப்போ இதுதான் நம்முடைய ஹோம்வொர்க். நம்முடைய ஆத்மா பேட்டரியோட சக்தி இழக்கக்கூடிய சமஸ்காரங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் பட்டியல் போடுங்க. कंपैरिजन. पहले एक जमाना था हम किससे कंपेयर करते थे? भाई बहनों से, अड़ोस पड़ोस वालों से या स्कूल के लोगों से जो स्कूल में फ्रेंड्स होते थे. முதல்லலாம் நம்ம யார் கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பக்கத்துல வாழ்றவங்க, நம்ம ஸ்கூல்ல நம்மளோட படிக்கிறவங்க, நம்முடைய நண்பர்கள், இவங்களோட தான் நம்மை கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். फिर सोशल मीडिया आ गया. அதுக்கப்புறம் என்னாச்சு? சோஷியல் மீடியா வந்தது. अब हमारा कंपैरिजन अनजान लोगों के साथ. இப்ப நம்முடைய கம்பாரிசன் முகம் தெரியாதவர்கள் கூட, அதாவது நமக்கு பழக்கம் இல்லாதவர்கள் கூட ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. वो कौन है क्या है वो भी नहीं पता, पर நமக்கு அவங்க யாரு என்ன எதுவுமே தெரியாது. अरे वो कितने खुश दिखाई दे रहे हैं, उनके साथ भी कंपैरिजन. அவங்க சோஷியல் மீடியால போடுற போஸ்ட பார்த்துட்டு நம்ம என்னெல்லாம் சொல்றோம், அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையே அவங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். और वो छोटी सी चीज जो आई थी हम सबको जोड़ने के लिए, वो हमें खुद से ही दूर ले चुके हैं. இந்த சோஷியல் மீடியா என்பது நம்ம அனைவரையும் ஒன்றிணைப்பதற்காக வந்தது. ஆனா இன்னைக்கு நம்மை ஒருவர் கிட்ட இருந்து ஒருத்தரை பிரிக்கக்கூடியதாக ஆக்கிவிட்டது. हम खुद से दूर हो गए நாம நம்ம கிட்ட இருந்தே ரொம்ப தூர விலகி போயிட்டோம். क्योंकि हमने अपने आप को कहना शुरू कर दिया कि सारी दुनिया खुश है, एक मेरी लाइफ को देखो कैसी लाइफ है. நாம நமக்கு நாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், இந்த முழு உலகமும் சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா என் வாழ்க்கையை பாரு எவ்வளவு துக்கமா இருக்கு. क्योंकि हम सोशल मीडिया पे लोगों को खुश देखते हैं. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியால மனிதர்கள் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறோம். हम सोशल मीडिया पे जाते हैं, देखते हैं अरे वो लोग उधर छुट्टी पे गए, अरे वो लोग उधर छुट्टी पे गए. நம்ம சோஷியல் மீடியால போயிட்டு அவங்களோட போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு, அவங்க எல்லாம் பாருங்க ஹாலிடேக்கு எங்க போயிருக்காங்க, அங்க போயிருக்காங்க, இங்க போயிருக்காங்க, இன்னமும் வெக்கேஷனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. फिर एक दूसरे को कहते हैं देखा सारे कितने खुश हैं, एक हम है देखो. அப்போ ஒருத்தர் மத்தவங்க கிட்ட சொல்றோம், பாத்தீங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா என்னோட வாழ்க்கை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. हम क्या खा रहे हैं? भिंडी की सब्जी और मूंगी की दाल. நாம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம்? வெண்டைக்காய் பொரியலும் பாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். और उनको देखो वो कहाँ बैठे. அவங்கள பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, எப்படிலாம் என்ஜாய் பண்றாங்க. बस सिंपल तरीका है. இது போல நாம மற்றவர்களோடு நம்மை கம்பேர் பண்ணி பார்த்து நம்முடைய பாக்கியத்தை ரொம்ப எளிமையாக நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம், கெடுத்துக்கிறோம். दूसरे को देख लिया, अपने भाग्य को कोस दिया. மத்தவங்கள பாக்குறோம், நம்முடைய பாக்கியத்தை குறை சொல்றோம், நம்முடைய பாக்கியத்தை கெடுத்துக்கிறோம். और सोचा सारे खुश हैं. நம்ம என்ன நம்புறோம்னா, உலகத்துல இருக்க அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் சந்தோஷமா இல்ல. ये पता नहीं उनको कि वो जिन्होंने फोटो डाली हुई है ना, वो आजकल वैसे तलाक लेने की सोच रहे हैं एक दूसरे से. நமக்கு தெரியறது இல்ல,
யாரெல்லாம் சோஷியல் மீடியால அழகழகான போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்களோ அந்த தம்பதிகள் விவாகரத்து பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள விவாகரத்து பற்றின பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்கும். ஆனா அழகழகா போட்டோ மட்டும் எடுத்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க இல்லையா? हाँ, ऐसा है। இது உண்மைதான். இன்றைய காலகட்டத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ऐसा है। तो वो जो कर रहे हैं वो करेंगे, वो उनका कर्म, उनका भाग्य, लेकिन हम सिर्फ खुद को उनके साथ कंपेयर करके अपने भाग्य को गवा देते हैं। அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அது அவங்களுடைய கர்மம், அவங்களுடைய பாக்கியம். நாம வெறுமனே அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்து நம்முடைய பாக்கியத்தை இழக்க ஆரம்பிச்சிடுறோம். ये सोच के कि उनके पास ज्यादा है, मेरे पास कम। ஏன்னா அவங்க கிட்ட அதிகமா இருக்கு, என்கிட்ட குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். हर रोज एक चीज जरूर करनी चाहिए। ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை நாம கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும். आपका मन परफेक्ट है, உங்களுடைய மனம் பர்ஃபெக்டா, आपकी बॉडी ठीक है, உங்களுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறதா, परिवार सब ठीक है, குடும்பத்துல எல்லாமும் சரியாக இருக்கின்றதா, तो रोज दिन में पता नहीं कितनी बार सिर्फ शुक्रिया 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 करते जाना चाहिए। இப்போ நாள் முழுக்க நீங்க எத்தனை முறை சொல்லுவீங்களோ தெரியாது, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். நன்றி 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 நன்றி, இப்படி கணக்குல வச்சுக்காம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். कितना शुक्रिया करें हम, कितना शुक्रिया करें, कितना शुक्रिया करें। நாம அந்த அளவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். लेकिन हम तो थोड़ा सा इतना नहीं होता तो हम शिकायत करने लग जाते हैं। ஆனா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் சில விஷயங்கள் முன்ன பின்ன நடந்துடுச்சுன்னா அந்த நொடியே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ये एक एटीट्यूड है, நன்றி என்பது கூட ஒரு மனப்பான்மை, ये एक नजरिया है। அது ஒரு கண்ணோட்டம். शिकायत करेंगे तो परफेक्ट चीज भी गलत लगती है। நாம புகார் சொல்ல ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கிற விஷயங்கள்ல கூட நம்ம குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். और शुक्रिया करेंगे तो गलत बातें भी अच्छी लगने लग जाती है। அதே நாம நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா தவறா இருக்கிற விஷயங்கள் கூட நமக்கு நன்றாக தெரிய ஆரம்பிக்கும். क्योंकि हम शुक्रिया कर रहे हैं। ஏன்னா நாம நன்றி உணர்வோட நன்றி சொல்லிட்டு இருக்கோம். आज अगर हम इस हॉल में गलतियां ढूंढनी शुरू करें तो 100 गलतियां निकल सकती हैं। இன்னைக்கு நாம இப்போ உட்கார்ந்துட்டு இருக்க ஹால்ல தவறுகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100 தவறுகள் குறைந்தபட்சம் நம்மால கண்டுபிடிக்க முடியும். और हम कहेंगे ये भी गलत है, ये भी गलत है, ये भी ठीक नहीं, ये भी ठीक नहीं, ये भी ठीक नहीं है। இது சரியில்லை, அது சரியில்லை, பாருங்க இது சரியில்லை, அது சரியில்லை, दुखी हो जाएंगे हम गलतियां निकाल के। இப்படி நாம குறைகளை கண்டுபிடித்து கண்டுபிடித்து துக்கமாயிடுவோம். वो तो हॉल तो जैसा है वैसा है, ஹால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. लेकिन मेरा नजरिया क्या है उसको देखने का। ஆனா அந்த ஹாலை பார்க்கக்கூடிய என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? तो जब मैंने इसके अंदर 10 गलतियां निकाली तो मैंने कहा क्या बेकार जगह पे बैठे हुए हम। நாம இந்த ஹாலை குறித்து 10 தவறுகளை கண்டுபிடித்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லிக்கிறோம் நமக்கு நாமே, எப்படிப்பட்ட மோசமான இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், तो मुझे खुशी कैसे हो सकती है। இப்ப எனக்கு எப்படி மகிழ்ச்சி அனுபவம் ஆகும்? और अगर हम सिर्फ आए, अभी तो कुछ देखा भी नहीं, सिर्फ देखा और कहा परमात्मा शुक्रिया कितना सुंदर स्थान दिया। அதே நம்ம இந்த ஹாலுக்குள்ள நுழையணும், இந்த ஹாலை சரியா கூட பார்க்கல, ஆனா உடனே பரமாத்மாவுக்கு நன்றி, இவ்வளவு அழகான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு கோடானு கோடி நன்றி அப்படி சொன்னோம்னா उसके बाद सब कुछ परफेक्ट दिखाई देने लगेगा। அதுக்கப்புறம் எல்லாமும் நமக்கு பர்ஃபெக்டா தெரிய ஆரம்பிச்சிடும். ये परफेक्ट तो सब कुछ परफेक्ट, ये परफेक्ट नहीं तो कुछ भी परफेक्ट नहीं। மனம் பர்ஃபெக்டா இருந்ததுன்னா எல்லாமும் பர்ஃபெக்ட் ஆகிடும். மனம் பர்ஃபெக்டா இல்லைன்னா எதுவுமே பர்ஃபெக்டா இருக்காது. क्योंकि ये लेंस है जीवन को देखने का, ये हमारा लेंस है। ஏன்னா நம்முடைய கண்ணோட்டம் என்பது
வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு லென்ஸ் வழியா பாக்குறோம்ல, அது போல நம்முடைய பார்வை, நம்முடைய கண்ணோட்டம், திருஷ்டி இதெல்லாம் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு லென்ஸ். इसका जो रंग होगा ना, हमें दुनिया वैसे ही दिखाई देगी. ஆத்மாக்குள்ள இருக்கிற மனம் என்பது ஒரு லென்ஸ் போல. இந்த லென்ஸ் எப்படி இருக்கோ உலகம் அப்படியே நமக்கு தெரியும். तो एक छोटी सी आदत बना लेते हैं. அதனால ஒரு சிறிய பழக்கத்தை நாம உருவாக்கிக்கலாம். सुबह से अपने दिन की शुरुआत शुक्रिया से करें. அதனால நம்ம நாளோட ஆரம்பத்தை நன்றி என்பதாக நாம ஆரம்பிக்கலாம். कर सकते हैं शुक्रिया? நம்மால நன்றி சொல்ல முடியுமா? காலையில ஆரம்பத்திலிருந்து நன்றி சொல்ல ஆரம்பிக்க முடியுமா? शुक्रिया कर सकते हैं. किस किस का शुक्रिया करेंगे? எது எதற்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லுவோம்? सबसे पहले सुबह उठकर முதல்ல காலையில எழுந்த உடனே பரமாத்மாவுக்கு நன்றி. अगर आपके जीवन में कुछ भी ठीक नहीं चल रहा, உங்க வாழ்க்கையில ஒண்ணு கூட சரியா நடக்கல, ऐसा नहीं एक दो चीजें ठीक नहीं चल रही, कुछ भी ठीक नहीं चल रहा, ஏதோ ஒண்ணு ரெண்டு தான் சரியா நடக்கல, அப்படி இல்ல, எதுவுமே சரியா நடக்கல, आप उसका शुक्रिया करेंगे? அப்ப கூட பரமாத்மாவுக்கு நன்றி சொல்லுவீங்களா? क्योंकि कभी कभी तो हम उसको भी शिकायत करते रहते हैं. ஏன்னா சில சமயத்துல நாம அவரை பற்றி கூட புகார் சொல்றோம். क्या मेरा भाग्य, என்ன இப்படி என்னோட பாக்கியத்தை எழுதிட்டீங்களே, क्या दिखाई என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? नहीं दे रहा, मैं कितनी मुश्किल में हूँ तो भी कुछ नहीं कर रहे, रोज आपको अर्जी डालते हो तो भी. இதெல்லாம் பார்த்தும் கூட எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. நான் தினமும் உங்ககிட்ட விண்ணப்பம் வச்சுட்டே இருக்கேன், ஆனாலும் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. उसको भी शिकायत करते रहते हैं. அதனால கடவுளை பத்தி கூட நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். शुक्रिया करना या शिकायत करना, நன்றி சொல்வது அல்லது குறை சொல்வது, वो परिस्थिति पर निर्भर नहीं, இவை சூழ்நிலையை சார்ந்து இல்ல, वो मेरे संस्कारों पर निर्भर है. அவை நம்முடைய சமஸ்காரத்தை சார்ந்து இருக்கின்றது. उसका परिस्थिति से कोई लेना देना नहीं है, बिल्कुल भी. அதற்கும் சூழ்நிலைக்கும் எந்த சம்பந்தமும் முற்றிலுமாக இல்லை. सब कुछ बिखर रहा हो, कुछ भी ठीक ना हो, எதுவுமே சரியில்லை, எல்லாமும் மோசமா இருக்கு, कुछ भी ठीक ना हो, तो भी सुबह उठकर कहो परमात्मा आपका बहुत 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 शुक्रिया शुक्रिया शुक्रिया. அப்படி இருந்தாலும் கூட காலையில எழுந்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. பரமாத்மா உங்களுக்கு கோடான கோடி நன்றி, நன்றி நன்றி, இப்படியே சொல்லிட்டு இருங்க. अपने मन और शरीर का शुक्रिया कीजिए. அடுத்தது தன்னுடைய மனதுக்கும் சரீரத்துக்கும் நன்றி சொல்லுங்க. आपके आसपास जितने लोग हैं आपके जीवन में, सुबह उठकर उनका शुक्रिया कीजिए. நம்மை சுற்றி எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும், அதாவது நம்ம குடும்பத்துல இருக்கவங்க, நம்ம நெருக்கத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் காலையில எழுந்த உடனே நன்றி சொல்லுங்க. और जैसे आपने उनका शुक्रिया किया ना, उनको दुआएं चली गई. இப்படி நீங்க நன்றி சொல்லும் பொழுதே உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கான அதிர்வலைகள் செல்லும். जो लोग आपका बहुत ध्यान रखते हैं, आपकी सेवा करते हैं, आपको बहुत प्यार से बात करते हैं, उनका शुक्रिया कीजिए. யார் உங்களை கவனிச்சுக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு சேவை செய்யறாங்களோ, யார் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. जो लोग आपको तंग करते हैं, उनका, யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? जो लोग आपका सम्मान करते हैं, उनका शुक्रिया कीजिए. யார் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. जो लोग आपका अपमान करते हैं, उनका, யார் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு, अच्छा उनका शुक्रिया कीजिए. अच्छा, அவங்களுக்கு கூட நன்றி சொல்லணுமா? क्यों शुक्रिया कीजिए? எதற்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும்? उनका तो बहुत बहुत शुक्रिया कीजिए. அவங்களுக்கு வெறுமனே நன்றி சொல்லக்கூடாது, மிகுந்த நன்றி, நிறைய நிறைய நன்றி சொல்லணும். मतलब उनको जाके शुक्रिया नहीं करना, प्लीज. அவங்க கிட்ட போயிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்காதீங்க. हाँ नहीं नहीं,
वो कहेंगे वो तो फिर और। அப்புறம் அவங்க இன்னும் ஜாஸ்தியா அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, அதிகமா தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம நன்றி சொல்லக்கூடாது, உணர்வினால் நினைவினால் நன்றி சொல்லணும். आप पता है, अगर हमारे साथ सब लोग हमारी महिमा करते रहें, உங்களுக்கு தெரியுமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப பாராட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா तो वो हमारी हेल्थ के लिए अच्छा नहीं होता। அது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. क्योंकि जैसे जैसे महिमा मिलती जाती है, दूसरी कौन सी चीज साथ साथ बढ़ती जाती நம்மை பற்றின பாராட்டுகள் அதிகரித்து கொண்டே செல்லும் பொழுது வேறு ஒன்றும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். क्या बढ़ने लगता है? अहंकार। அது என்ன? அகங்காரம். तो जो लोग हमें तंग करते हैं, யார் நமக்கு தொல்லை கொடுக்கறாங்களோ वो हमारे अहंकार को घटाने में हमें मदद करते। कितना शुक्रिया करें उनका हम। அவங்க நம்முடைய அகங்காரத்தை குறைப்பதற்கு உதவி செய்யறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோட நம்ம இருக்கணும். करें या नहीं करें शुक्रिया? அப்ப அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? जब तक वो सामने से आएंगे नहीं, वो कुछ गलत करेंगे नहीं, मेरे अंदर की सहन शक्ति यूज कैसे होगी? அவங்க நம்ம முன்னாடி வராத வரைக்கும், அவங்க தவறு செய்யாத வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த சகித்து கொள்ளும் சக்தி என்பது எப்படி பயன்பாட்டுக்கு வரும்? मेरे अंदर की क्षमा करने की शक्ति यूज कैसे होगी? நமக்குள்ள இருக்கிற மன்னிக்க கூடிய சக்தி எப்படி பயன்பாட்டுக்கு வரும்? मेरे अंदर की झुकने की शक्ति यूज कैसे होगी? எனக்குள்ள இருக்கிற வளைந்து கொடுக்கும் தன்மை, குனிந்து கொடுக்கும் தன்மை, அட்ஜஸ்ட் செய்து கொள்ளக்கூடிய சக்தி, இதெல்லாம் எப்படி பயன்பாட்டுக்கு வரும்? எப்படி அதிகரிக்கும்? वो आते हैं तो ही तो मेरी शक्तियां बढ़ती हैं। அந்த ஆத்மாக்கள் நம்ம முன்னாடி வர்றதுனாலதான் நம்முடைய சக்திகள் அதிகரிக்கின்றன. वो आते हैं तो ही तो मेरा अहंकार घटता है। நம்முடைய அகங்காரம் குறைகின்றது. सबसे ज्यादा तो उनका ही शुक्रिया करना चाहिए। அதனால எல்லாரையும் விட அதிகமாக இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். सबसे ज्यादा उनका शुक्रिया करना चाहिए। जीवन में एग्जाम बहुत जरूरी होते हैं। வாழ்க்கையில பரீட்சை என்பது மிக மிக அவசியமானது. जब तक एग्जाम आए ना, तो बच्चे को पता ही नहीं चलेगा कि उसने कितनी पढ़ाई की है। எது வரைக்கும் எக்ஸாம் வரலையோ ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நாம படிச்சிருக்கோம் அப்படிங்கறதே தெரிய வராது. तो ये सारे लोग जो ऐसे वाले होते हैं, वो हमारे जीवन के छोटे छोटे एग्जाम होते हैं। எனவே இந்த மாதிரி மனிதர்கள் யாரெல்லாம் நம்மள தொல்லை கொடுக்கறாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சிறிய சிறிய பரீட்சை தாள்கள். और एग्जाम का तो बहुत प्यार से शुक्रिया करना चाहिए। அப்போ பரீட்சைக்கு நம்ம ரொம்ப அன்போடு நன்றி சொல்லணும் இல்லையா? जब उनका भी शुक्रिया करेंगे ना, तो वो हार गए, आप जीत गए। அவங்களுக்கு கூட நம்ம நன்றி சொன்னோம்னா அவங்க தோற்கறாங்க, நாம ஜெயிக்கிறோம். क्योंकि उन्होंने जो भी किया, आप फिर भी उनका शुक्रिया कर रहे हैं। ஏன்னா அவங்க எவ்வளவுதான் தவறாக நடந்து கொண்டாலும் இருந்தும் கூட நாம அவங்களுக்கு நன்றி சொல்றோம் இல்லையா? तो वो हार जाते हैं, आप जीत जाते हैं। அதனால அவங்க தோக்குறாங்க, நாம ஜெயிக்கிறோம். लेकिन अगर उन्होंने थोड़ा सा कुछ किया और हम कहते हैं, मेरे साथ ऐसा कर दिया, मेरे साथ ऐसा कर दिया। அதே நாம அவங்க நமக்கு ஒரு தவறு இழைச்சிட்டாங்க, கொஞ்சமா ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னா கூட உடனே இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, तो हम हार जाते हैं और वो जीत जाते हैं। அப்போ நாம தோற்று விடுகிறோம், அவங்க ஜெயிச்சிடுறாங்க. और जब वो जीत जाते हैं तो वो और तंग करते हैं, और वो जितना और तंग करते हैं, हम और हारते जाते हैं। அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் அதிகமா நம்மளுக்கு தொல்லை கொடுப்பாங்க. அவங்க நிறைய நமக்கு தொந்தரவு கொடுக்கும் பொழுது நாம இன்னும் நிறைய தோற்போம், நிறைய இழப்போம். हम अपने भाग्य को क्या करते जाते हैं? அப்ப நம்ம பாக்கியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? गवाते जाते हैं। இழந்துகிட்டு இருக்கோம். तो पहला शब्द आज का शुक्रिया। எனவே இன்றைய முதல் ஹோம்வொர்க் நன்றி சொல்வது. और शुक्रिया मेरे जीवन में क्या हो रहा है उस पर निर्भर नहीं। நன்றி என்பது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை சார்ந்து கிடையாது. शुक्रिया मेरा संस्कार। நன்றி உணர்வு என்பது என்னுடைய சமஸ்காரம். ஓம் சாந்தி.